ஆட்லி அப்படின்ற இந்த பொண்ணோட அக்காவுக்கு குணப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு நோய் இருக்கு. அதை சரிப்படுத்தணும்னா பழமையான மருத்துவர் வேணும். அதனால இவன் என்ன பண்றான்னா, பழமை வாய்ந்த ஈஜிப்தில் இருக்கிற ஒரு மம்மி டாக்டரை எழுப்புறதுக்காக வந்திருக்கிறா. கிட்டத்தட்ட அது 5000 வருஷம் பழமையானது. தெரிஞ்சுக்கிட்ட எதிராளியும் இவளை அழிக்கிறதுக்கு ஒரு பக்கம் முயற்சி பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த மம்மி எந்திரிச்சிருது. இவன் நினைச்சது மாதிரியே இவங்க அக்காக்கு குணப்படுத்த முடியாத அந்த நோயை இந்த மம்மி குணப்படுத்துச்சா, இல்ல இதனால அந்த ஊர்ல என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு, இதை இவன் எப்படி ஃபேஸ் பண்ணா அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2010ல ரிலீஸ் ஆன தி எக்ஸ்ட்ராடினரி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அட்லி பிளாங்க்செக் அப்படிங்கிற ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே தட்டி விட்டுருங்க. இதோட ஓப்பனிங்ல 1911ல இருக்கக்கூடிய பாரிஸை தான் காமிக்கிறாங்க. அது ஒரு செம்மையான ராத்திரி. ரேமண்ட் அப்படிங்கிற இவர் ஒருத்தர் ஒரு ஷோ பார்க்க வந்திருக்காரு. நிக்கோல் அப்படின்ற பொண்ணு அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே கட் பண்ணா ஃபெர்டினாண்ட்ன்ற இவரை காமிக்கிறாங்க. இவர் அந்த இடத்துல தான் கார்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இப்போ அவரோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்படி போறப்ப அங்க இருக்கிற ஒரு சிலையை பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா அதுக்கு மேல கோல்டன் லைட்ஸ் எல்லாம் வந்து தெரியுது. இந்த நார்த்தன் லைட்ஸ்ல வந்து தெரியுமே அந்த மாதிரி வந்து கோல்டன் லைட்ல வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா ப்ரொஃபசர் ஜோசப் அப்படிங்கிற இவர் தான். ஈஜிப்தை சேர்ந்த ஒரு பழமையான ஆளு. பல ரிசர்ச்சுக்கு அப்புறமா எப்படி வந்து டெலிபதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸை இவர் கத்து வச்சிருக்காரு. இப்ப இது மூலியமா தான் அந்த ஃபெர்டினாண்டுக்கு அந்த இல்யூஷன் தெரிஞ்சிருக்குது. இப்ப கூட என்ன பண்றாருன்னா, மியூசியம்ல இருக்கக்கூடிய ஒரு முட்டை, அது கிட்டத்தட்ட 136 வருஷம் முன்னாடி இருக்கிற டைனோசர் முட்டை, அந்த முட்டையை இவரோட பவரை யூஸ் பண்ணி உடைக்க வச்சிருந்தாரு. இதுல இருந்து இப்போ ஒரு டைனோசர் குட்டி வெளியில வருது. இதோட பேரு டெரோசர். இந்த முட்டையை உடைக்க வச்சது இந்த ஜோசப் தான் அப்படிங்கிறதுனால இந்த டெரோசருக்கும் ஜோசப்புக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்குது. இவர் என்னெல்லாம் பண்றாரோ அதையே அதுவும் வந்து பண்ணும். இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதே தான் இதுவும் மியூசியம்குள்ள இருந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. இவர் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அட போயா சொட்ட மாட்டேன், நீ சொல்றதெல்லாம் பார்த்து விளையாடிட்டு இருக்கிறதுக்கு என்ன குழந்தையா அப்படின்ற மாதிரி அது மியூசியமோட கிளாஸை உடைச்சிக்கிட்டு நான் பேட்ஸை சுத்தி பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி வெளியில பறந்து போயிருது. இடத்தை பாதுகாக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஆல்பர்ட் அப்படிங்கிறவர் நல்லா உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு டைனோசர் பறந்ததை அவர் பார்க்கல. ஒரு பக்கம் ரேமன் இந்த நிக்கோலை ரொம்ப பிடிச்சதுனால இன்னைக்கு நைட்டு நீ ஏன் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க போயிட்டு இருக்கும் போது பார்த்தா திடீர்னு மேல இருந்து எதையோ ஒன்று ஓட்ட போட்டு உள்ள வருது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம டெரோசர் தான். அது வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ண வண்டி ஸ்லிப் ஆகி இப்ப ஆத்துல விழுந்துருது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த ஃபெர்டினாண்ட் அப்படிங்கிறவ பாத்துறான். இதை பத்தி உடனே ஆல்பர்ட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கால் பண்றாரு. ஆனா அவர் இருந்துட்டு என்னது நம்ம பாரிஸ்ல டைனோசரா அடப்போயான்னு வச்சிடறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு பிளேஸ்ல ஒரு சயின்டிஸ்ட காமிக்கிறாங்க. இவனோட பேரு ஆண்ட்ரிச். இப்ப இவன் அவனோட சைட்டுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா அந்த பொண்ணு ஒரு ரைட்டர் பிளஸ் ஜேர்னலிஸ்டும் கூட. அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளோட பேரு தான் ஆடல். இவ ஒரு ஃபேமஸ் ரைட்டருங்கிறதுனால அவ புக்ல சைன் வாங்க போறப்போ இவனுக்கு அவளை பார்த்ததுமே பிடிச்சிருது. அதனால லெட்டரா எழுதி தள்ளுறாப்ல. இப்ப கூட அவளோட வேலைக்காக இவங்க டீம்ல இருந்து இவளை பெரு அப்படின்ற ஊருக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா இவ இருந்துட்டு எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தாண்டா செய்வேன் அப்படின்ற மாதிரி இப்ப ஈஜிப்துக்கு வந்துகிட்டு இருக்கா. வந்துட்டு அவளுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும். அவங்க எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இங்க இருக்கிற ஒரு கல்லறையை திறக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. எப்படியோ இவளோட நண்பர்களோட உதவியால அந்த கல்லறைக்குள்ள இவ வந்து போயிடுறா. இப்ப இங்க இருக்கிற கல்லறையாவ திறந்தாகணும். இதை தெரிஞ்சுக்கிட்டே இவ கூட இருந்த இன்னொருத்தன் அங்கிருந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அது ஏன்னு பின்னாடி தெரியும். இவ உள்ள போனதுமே இவகிட்ட இருக்கிற பழமை வாய்ந்த பொருட்கள் அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறா. அப்படி சேர்த்ததுமே அந்த இடத்துல வந்து ஒரு சீக்ரெட் பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்ணதும் அந்த இடத்துல ஒரு டோரும் ஓபன் ஆகுது. சரி இதுல ஏதாவது பொக்கிஷெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட வந்தவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க இருந்து கருப்பு கலர்ல எண்ணெயா வந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்ததுமே அவனுங்க டென்ஷன் ஆயிடுறானுங்க. என்ன எங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தியா, ஒழுங்கு மருதியா பொக்கிஷெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல இவளுக்கு நல்லா தெரியும் இது ஒரு ட்ராப்னு. பாருங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணணும், இப்படி எல்லாம் அவசரப்பட்டா எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்ல இவ சொல்றத அவனுங்க கேட்கற மாதிரி இல்ல. அதனால போ நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் முன்னாடி போறான். அப்படி போனவன் திடீர்னு பார்த்தா அவனோட உடம்புல நெருப்பு பத்திக்குது. அவன் அந்த இடத்துல எரிஞ்சு போயிடுறான். இதுக்கப்புறம் அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் ஐயோ அப்படின்னா உனக்கு தான் எல்லாம் தெரியும் போல, சரி சரி நீ சொல்றதே நாங்க இதுக்கப்புறம் கேட்கறோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க வந்து ஒரு பசல் மாதிரி இருக்கும். அதை எப்படியோ அதை வந்து சால்வ் பண்றா. அப்படி சால்வ் பண்ணதுமே இவ எதிர்பார்த்து வந்த அந்த மம்மி சிலையும் இவளை கூட வந்து அந்த ஆட்களுக்கு தேவையான பொக்கிஷங்களும் கிடைக்குது. கல்லறையை திறக்கிறதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி அதை வந்து அவ ஓபன் பண்றா. ஓபன் பண்ணா இவ எதிர்பார்த்து வந்த அந்த கல்லறை இது கிடையாது. இருந்தாலும் இவர் வந்து அவர்கிட்ட வந்து பர்சனலா டாக்டரா ஒர்க் பண்ணவர் தான், பர்சனல் டாக்டர் தான். அதனால சரி ஓகே அப்படின்னு வந்து இவ எடுத்துட்டு போக முடிவு பண்றா. இந்த டைம்ல பார்த்து இவங்க கூட வந்த 2 பேரு அங்க இருந்த தங்கத்தை திருட. அதுல ஒருத்தன் கழுத்து நெரிச்சு அப்படியே இறந்து போறான். இன்னொருத்தன் குழிக்குள்ள உள்ள போனது மாதிரி உள்ள போய் இறந்து போயிடுறான். பாவீங்களா ஏன்டா அந்த தங்கத்தை போய்
திருநீங்க அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்க. இந்த நேரத்துல மேல இருந்து இன்னொரு புதிய ஆள் உள்ள வரான். யாரா இவன் அப்படின்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொஃபஸர். ஆக்சுவலா இவன் இங்க வந்து ஒரு வேவ் பாக்குறதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பான். இவன் உள்ள வரும்போது ஒருத்தன் தெரிச்சு ஓடினானே, அவன் தான் இதுக்கு தான் ஓடி இருப்பான். போய் இவன் கிட்ட சொல்ல, அப்புறம் என்ன, எனக்கு எப்படியோ இந்த த்ரெஷரை நீ வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட, இதுக்கப்புறம் இந்த ட்ரெஷர் எல்லாமே எனக்கு தான், இவளை பிடிங்கடா அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இவளுக்கு இந்த தங்கம் இது மேலெல்லாம் ஆசை கிடையாது, இந்த மம்மி சிலையை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கடா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுதான் இவனுக்கு புரியவே இல்லை. எதனால அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் வந்து சொல்றான், ஆக்சுவலா இவளோட அக்கா வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கா, அதை குணப்படுத்தணும்னா இவங்களால மட்டும்தான் முடியும், அதனால சில சடங்கு பண்ணி அவங்கள உயிர் தள்ள வைக்கணும் மறுபடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, ஜோசப் அப்படின்ற அவர் எழுதின ஒரு புக்கை ஃபாலோ பண்ணி தான் இவ்வளோ தூரம் அவள் வந்து இதை பண்ணியிருக்கா, நிச்சயமா இதை வச்சு நான் அவங்கள வந்து காப்பாற்றுவேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இவன் மொட்டை செமையாக வந்து சிரிக்கிறான். நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை, சரி ஓகே நீ என்ன சொன்னாலும் சரி, ஏதாவது போய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆக நினைப்பா, அதனால இவளை கூட்டிகிட்டு போயிட்டு கொலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சில ஆட்களை வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கொல்றதுக்கு முன்னாடி உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, எனக்கு கடைசியாக ஒரே ஒரு சிகரெட் மட்டும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. சரி சிகரெட் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு ஒரு சிகரெட்டை கொடுக்குறான். அவன் வந்து லைட்டரை வாங்கிட்டு இவனோட இதுல ஒரே கிக்கு தான் அவன் அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான். அங்க வந்து ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷின்குள்ளே அவனை தள்ளி விட அதுக்குள்ள அவன் வந்து மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறான். இவளை வந்து மத்த எல்லாரும் பிடிக்கிறதுக்கு வரையில அவ அழகா என்ன பண்றானா, அந்த கருப்பு கலர்ல எண்ணெய் வந்துச்சுல அந்த இடத்துக்குள்ள போயிடுறான். அதுவும் அந்த லைட்டர் எடுத்துக்கிட்டே தான் போவா. இவ பின்னாடி ஆட்கள் வந்து இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர அந்த நெருப்பு லைட்டர் அதுல போட்டு விட்டுறா. நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல இவன் என்ன பண்றானா, அந்த சவப்பெட்டி கலரைய ஓபன் பண்ணால அந்த பாக்ஸ்குள்ளேயே குதிச்சிடுறா. ஏன்னா இந்த இடத்துல இருந்தா இவளும் கண்டிப்பா மாட்டிக்கிட்டு இறந்து போயிருவா. அங்க ஒரு பெரிய குழி மாதிரி இருக்க, அதுக்குள்ள அந்த பெட்டி விழுந்துருது. அது நேரா அங்க இருக்கிற நதியோட வந்து கனெக்ட் ஆகுது. எப்படியோ அது வழியா அங்கிருந்து அவ வெளியில வந்துடுறா. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இவன் நினைச்ச மாதிரி இந்த சிலையவை எடுத்துக்கிட்டு வந்துடுறா. இதுக்கப்புறம் பாரிஸ்க்கு தான் போக போறா. இன்னைக்கு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருந்தாலும் இந்த வில்லன் அந்த மிஷின்குள்ள இருந்து வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா இவன் இருந்துட்டு கண்டிப்பா நான் அவளை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படி கட் பண்ணி ஆல்பர்ட்டை காமிக்கிறாங்க. அவன் இந்த ஃபெர்டினாண்ட் சொல்றதெல்லாம் நம்பவே மாட்டேங்கிறான். ஏன்டா இந்த பாரிஸ்குள்ள இது மாதிரி வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொன்னா நம்ப வட முடியும், அது மட்டும் இல்ல ரேமன் போயிட்டு நிக்கோல் கூட வந்து அஃபர் இருக்குன்னு சொல்றியே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார், நம்புங்க அப்படின்ற மாதிரி அவனும் புரிய வைக்க ட்ரை பண்றான். அதுக்கப்புறமா தான் அந்த நதியில இறந்து போனவங்களோட பிக்சர் இது வந்து கிடைக்குது. அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது அது ரேமண்டும் அதுக்கப்புறம் அந்த நிக்கோல் அப்படிங்கிற பொண்ணும் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படின்னா இவன் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இதை பாரு, இதை பத்தி வெளியில நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, இது வந்து ரகசியமா தான் இருக்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி இவனை சொல்லி அனுப்புறாங்க. இவன்கிட்ட சொல்லி அனுப்பி மறுநாள் காலையிலேயே இந்த 2 விஷயமுமே நியூஸ் பேப்பர்ல வர அளவுக்கு ஃபேமஸ் ஆகுது. பாவி பயப்புல, உன்னை போயிட்டு அமைதியா இருக்க சொன்னா இப்படி ஊரே பரப்பி விட்டியடா அப்படிங்கிற மாதிரி இதான் இருக்கும். இவங்க ஊருக்குள்ள டைனோசர் வந்துருச்சுனும் இது மாதிரி ரேமண்டுக்கும் நிக்கலுக்கும் அஃபேர் இருக்கணும் 2 நியூஸுமே வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதை கேட்ட பிரசிடென்ட் செம்ம கடுப்பாக்குறாரு. உடனே அவருக்கு கீழே ஒர்க் பண்ற மற்ற ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி என்னையா நடந்துட்டு இருக்காங்க, இப்படியே போனா அவ்வளோதான், மக்களுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பமும் பிரச்சனைகளும் வந்துடும், அவங்க எல்லாத்தையும் நம்ம அமைதியா இருக்க வைக்கணும், அதனால ஒழுங்குமுறைதான் இது என்ன ஏதுன்னு பார்த்து சீக்கிரமா சிச்சுவேஷனை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வாங்க, இதுக்கு உங்களுக்கு வெறும் 1 வாரம் தான் டைம், இந்த வாரம் எண்டுக்குள்ள இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படியே ஒவ்வொரு ஆஃபீஸர் கீழேயா வந்து 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 கடைசியா நம்ம ஆல்பர்ட் கிட்ட தான் இந்த கேஸ் வந்து நிக்குது. ஏன்னா இந்த ஏரியாவுக்கு இவர் தான் வந்து ஆளு. இவர்கிட்ட வரும்போது உனக்கு 1 நாள் தான் டைம், அதுக்குள்ள நீ முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கட் பண்ணி மியூசியம்ல இந்த ஆண்ட்ரூ ஜோ அவனோட பழைய ஃப்ரெண்டான மேனாட் அப்படிங்கிறவரும் இந்த விஷயத்தை விசாரிக்க வந்துட்டு அந்த டைனோசர் கண்டிப்பா இந்த முட்டைக்குள்ள இருந்து தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறத இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா நிச்சயமா அது வேற எங்கிருந்தும் வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு. இந்த நேரத்துல ஆல்பர்ட்டும் உள்ள வர அவர் வந்து நான் இந்த கேஸை விசாரிக்க வந்திருக்கேன், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க இருந்துட்டு கண்டிப்பா அந்த டைனோசர் இந்த முட்டைக்குள்ள இருந்து தான் வந்திருக்கும்னு சொல்ல, அப்படின்னா நீங்க லிங்க் பண்ணாதீங்க, அதை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு இதெல்லாம் பத்தி தெரியணும்னா கண்டிப்பா நீங்க ஜோசப்பை தான் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப்போட அட்ரஸை கொடுக்குறாரு. ஜோசப் வீட்டுல பார்த்தா இந்த டெரோசரை அவர் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பச்சையான கறி இதெல்லாம் போட்டு அவர் இவரோட வீட்டுல தான் வந்து அதை ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த நேரம்னு பார்த்து போலீஸ் எல்லாரும் இவங்க வீட்டுக்கு வர, சரி நீ அமைதியா இருக்கணும் சரியா, இதை சாப்பிட்டுட்டு நீங்க இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சு வைக்கிறாரு. அது இப்போ கரெக்டா போலீஸ் எல்லாரும் உள்ள வர ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி இந்த டைனோசரை ஒளிச்சு வச்சிருக்கிறாருன்னா பாத்துக்கோங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆல்பர்ட் விசாரிப்பாரு அப்படின்னு பார்த்தா இவரோட சாப்பாடு, அதாவது நம்ம ஜோசப்போட சாப்பாடு, அவர் வச்சிருந்த சாப்பாடை இவர் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை உரிச்சுக்கிட்டு இருக்க, அவர் சாப்பிட போகும்போது இதை பார்த்து அந்த டெரோசருக்கு சம கோவம் வருது. அதனால அது கோவத்தோட வெளியில வந்து பயங்கரமா கத்திட்டு இந்த இடத்துல இருந்து பறந்து போக ஆரம்பிக்குது. பார்த்ததுமே அப்படின்னா உண்மையிலே நீதான் அந்த கல்பிரிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட்டும் அவங்களோட டீமும் நம்ம ஜோசப்பை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க.
போலயே ஜெயில்ல போட போறாங்க. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஆட்லியை தான் காமிக்கிறாங்க. அவன் எப்படியோ இந்த சவப்பெட்டியை எடுத்துக்கிட்டு வர எடிட்டர் கேட்கும்போது நான் பேரூர்ல தான் இருந்தேன், அங்க இருந்துட்டு எனக்கு பெரிய சைஸ் பைப்பு கிடைச்சிச்சு, அதை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கிறா. வீட்டுக்கு இதை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா எப்பயுமே இவங்க அக்காவை பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் வந்து வச்சிருந்திருப்பா. அந்த நர்ஸ் கிட்ட இதுக்கப்புறம் நீங்க வந்து எங்க அக்காவை பாத்துக்க வேணாம், இது வரைக்கும் பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வச்சிடறா. இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா இவளுக்கு நிறைய லெட்டர்ஸ் அதுவும் ஆண்ட்ரிச் கிட்ட இருந்து வந்திருக்கிறத பாக்குறா. இதை எப்பயுமே அவ குளிக்கும் போது மட்டும்தான் படிப்பா, மற்ற டைம்ல எல்லாம் படிச்சு வேஸ்ட் பண்ண மாட்டா. இப்போ அவ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இந்த ஸ்பிரிச்சுவலை பண்ணி ஆகணும். இவதான் அவளோட அக்கா, இவளோட பேரு அகாத். இன்னும் கவலைப்படாத, சீக்கிரமாவே நான் உன்னை சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. இப்ப இவ வந்து அந்த புக்கை வந்து அவன் கிட்ட கொடுத்துருப்பால, அதனால எப்படி வந்து இந்த மம்மியை எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியல. கண்டிப்பா ஜோசப் கிட்ட தான் இதுக்கு ஐடியா கேட்டாகணும், அவரை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஐடியா பண்றா. ஏன்னா அவர் எழுதின புக்கு அதை ஃபாலோ பண்ணி தான் இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருப்பா. இதை பத்தி நிச்சயமா அவருக்கு தெரியும்ட்டு வெளியில போகும்போது பார்த்தா இவளோட அந்த பாய் ஃப்ரெண்ட் ஆண்ட்ரிச் அவன் அங்க வந்துடுறான். வந்துட்டு நான் அனுப்பின லெட்டர்லாம் பாத்தியா அப்படின்னு கேட்கறான். இல்ல நான் வேற ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன், அதனால அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்பயும் ஒரு லெட்டர் கொண்டு வந்திருப்பான். அதை வாங்கி அவ டேபிள்ல வைக்கிறா. அப்படி வைக்கும் போதுதான் நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸை பாக்குறா. ஜோசப்பை இப்ப அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது ஜெயில இருக்காரா மனுஷன் அப்படின்னு இவ ஷாக் ஆகுறா. இப்ப இவனோட ஹெல்ப்பை வச்சு எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறா. உடனே அந்த இடத்துக்கு லாயர் மாதிரி இவ கெட்டப்ப போட்டுக்கிட்டு அவரை பாக்குறதுக்கு போறா. போயிட்டு ஏன் நீங்க இன்னமும் இங்க இருக்கீங்க, தப்பிக்க ஏன் முயற்சி பண்ணல அப்படின்னு கேட்கும்போது அவர் இருந்துட்டு இல்ல நானும் இப்ப அந்த டைனோசரும் வந்து கனெக்ட் ஆகியிருக்கோம், அதனால இங்க இருந்து நான் தப்பிக்க முயற்சி பண்ணேன்னா அது மற்ற உயிருக்கும் ஆபத்து ஏற்படும், அதனாலதான் நான் வந்து அமைதியா இருக்கேன்ற மாதிரி சொல்ல, நீங்க இங்க இருந்து வெளில வர்றதுக்கான வேற ஏதாவது ஐடியா பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி இவ வந்து பேசிட்டு இருக்கா. இப்போ என்னால் டெலிபதி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த இடத்துக்கு இவருக்குன்னு அப்பாயிண்ட் பண்ண உண்மையான லாயர் வந்துடுறாரு. இவரை பார்த்ததும் அங்கே இருக்கிற போலீஸ் டீம் கன்ஃபியூஸ் ஆக அப்படின்னா உள்ள வந்திருக்கிறது ஃப்ராடு தான் அப்படின்னு இவளை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுறாங்க. இவ எப்படியாவது அவரை வெளில கொண்டு வரணும்னு இந்த டைம் சமையல்காரி மாதிரி உள்ளவரா வேஷம் போட்டுட்டு அங்கே இருக்கிற அவருக்கு வந்துட்டு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு என்ன ஐடியா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறா. அவர் இருந்துட்டு மறுபடியும் நீயா, சரி நான் எதுவும் இப்போதைக்கு ஐடியா பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே டைம் வெளியில இன்னொரு பக்கம் உண்மையான அந்த செஃப் அவர் வந்துட்டு இது மாதிரி ஒரு திருடி இது மாதிரி ஏமாத்தி என்கிட்ட இருந்து சாப்பாடை வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல இப்பயும் போலீஸ் டீம் வந்து இவளை பிடிச்சி வெளில தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் இவளு சும்மா இருக்கிற மாதிரி இல்ல, ஒண்ணுக்கு சலிக்கிச்சது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு நான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேட்டப்ப போட்டுட்டு உள்ள வர ட்ரை பண்றா. எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இதுக்கு மேல செட் ஆகாது, கடைசியா நம்ம இந்த போலீஸ்காரங்க மாதிரியே வேஷம் போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு மாதிரி வேஷம் போட்டுட்டு உள்ள வரா. எப்படியாவது இவரை கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவரை போட்டு தள்ளுறதுக்காக இப்ப வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நான் இது மாதிரி டைனோசரை கொண்டு வந்தாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்களாமா. அட பாவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப இங்க கட் பண்ணி வெளியில வந்து ஆல்பர்ட் டீமை காமிக்கிறாங்க. இவங்க ஜஸ்டின் அப்படின்ற ஒரு வேட்டைக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. இவன் ஒரு வேட்டைக்காரன் அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த டைனோசரையும் அவன் வேட்டையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து பார்க்க சொல்றாங்க. இவன் அதுக்கு முன்னாடி அதோட ஆக்டிவிட்டிஸ்லாம் என்னென்ன எப்படி எப்படி இருக்குன்றத நான் முதல்ல டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். இந்த நேரத்துல பார்த்தா கரெக்டா அந்த டெரோசர் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆல்பர்ட் மேலேயே கக்கா போட்டு போயிடுது. அதை வந்து சுவாசிச்சு அதோட வாசத்தை வச்சு இது வந்து ஃபுல்லா மட்டனா தான் சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்படின்னா இந்த ஊர்ல அடுத்தடுத்து எங்கெங்க மட்டன் இருக்கு, எங்கெங்க வந்து கோட் இருக்கோ அந்த இடத்துக்கு தான் இது நிச்சயமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பை வச்சு ஜட்ஜ் பண்ணி அடுத்ததான் இது இந்த இடத்துக்கு தான் போக போகுது அப்படின்னு கெஸ் பண்ணி கரெக்டா இவங்க அந்த இடத்துக்கு வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் ஏகப்பட்ட ஆடுகள் இருக்கும். இதே டைம்ல நம்ம ஆட்லி அவ வந்து பிரசிடென்ட்டை பாக்குறதுக்காக போறா. என்னடா இது ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டை இவ்வளவு ஈஸியா பார்க்க முடியுமான்னு பார்த்தா இவ தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆச்சே. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் தெரியும். முன்னாடியே இவ இன்டர்வியூ கூட எடுத்திருக்கா. இப்போ வந்துட்டு இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக தான். என்னன்னு பார்த்தா இது மாதிரி தூக்கு தண்டனை மரண தண்டனை எல்லாம் ரொம்பவே தவறானது, இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்கல்ல, அது மாதிரி ஜோசப்பை மன்னிச்சு விடலாம்னு கேட்க அதை பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு பிரசிடென்ட் சொல்லிடுறாரு. இவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு வந்தா இப்படி சொல்றாருன்னு அவ யோசிச்சுட்டு நிக்க இவங்க பின்னாடி ஒரு நாய் இருக்கும். இவங்களோட பில்டிங்ல தான் அந்த டெரோசர் வேற இருக்கும். இப்போ இவங்களை நோக்கி அந்த டெரோசர் வர இதை பார்த்து பயந்து போன அடலா பிரசிடென்ட்டை கீழே தள்ளி விட்டு பிடிக்கிறா. அந்த நேரத்துல அது அவங்களோட நாயை தூக்கிட்டு போயிருது. பிரசிடென்ட்டை கீழே தள்ளி விட்டதுனால பிரசிடென்ட்டை அட்டாக் தான் பண்றான்னு நினைச்சிட்டு அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாரும் அவளை தூக்கி வெளில போட்டுறாங்க. அவளுக்கு இங்க இருந்து வெளில போயிட்டு என்னடா பண்றது அப்படின்னு ஒண்ணு புரியாம வந்துகிட்டு இருக்கிறா. இப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஜஸ்டின் வந்து பாத்திருப்பான். இவனுங்க ரெண்டு பேரும் இதே இடத்துல ஆடு மாதிரி வேஷம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஏதாவது அது டெரோசர் வந்தது அப்படின்னா அதை பிடிக்கிறதுக்காக. அதனாலயே இந்த இடத்துல ஆடு மாதிரி வேஷம் போட்டுட்டு விடிய விடிய இங்கே உட்காந்து பாதுகாத்துட்டு இருக்கிறானுங்க. இப்போ இந்த நேரத்துல இந்த ஆண்ட்ரிச் அப்படிங்கிறவன் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். அந்த டெரோசர் அது வந்து என்ன பண்ணுது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அதோட முட்டையோட ஓட்டை எல்லாத்தையும் இந்த இடத்துல பிச்சு போட்டு வச்சிருக்கு. நிறைய கறி துண்டு வேற இருக்கு.
அது தூக்கிட்டு வந்துச்சே பிரசிடென்ட்டோட நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டியும் இங்கே தான் இருக்குது. இதை வந்து அது ஒரு கூடு மாதிரி வந்து நினைக்குது போல. அதோட கூட்டுக்குள்ள இதெல்லாம் வந்து செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்குது. அந்த ஆடல் சும்மா விடுற மாதிரி இல்ல. அங்க இருக்கிற ஆல்பர்ட் கிட்ட போயிட்டு, உங்களால நிச்சயமா அந்த டைனோசரை கட்டுப்படுத்த முடியும். அதனால நீங்க கொஞ்சம் ஜோசப்போட தண்டனையில யோசனை பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறா. அதெல்லாம் முடியாது. முதல்ல இங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வந்து வெளியே போட்டுறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவருக்கு ஜோசப்போட ஹெல்ப் கிடைச்சா மட்டும்தான் இவளோட அக்காவையும் காப்பாற்ற முடியும். என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபர்ஸ்ட் குளிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குளிக்க போறான். அப்பதான் இவளோட அந்த க்ரஷ் எழுதின லெட்டரை வந்து பாக்குறா. அதை பார்க்கும்போது தான் இவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஆஹா பயபுலிக்கு இவ்வளோ அறிவா, இவ்வளோ விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி ஒரே முத்த மாலையா கொடுத்துட்றா. முத்தம் கொடுத்ததுமே அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி உனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் காமி அப்படின்னு சொல்லிட்டு போக கரெக்டா அந்த டெரோசர் இப்ப எங்க இருக்கு, அது கூட எப்படி பழகணுங்கிறதே இவளுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. அதனால அது கிட்ட போயிட்டு பாட்டு பாடி கொஞ்சம் ஃப்ரெண்டா வந்து பழகுறா. இவளோட அந்த ஸ்கார்ஃப் அதை எடுத்து அதுக்கு கொடுக்குறா. இன்னும் கிட்ட போயிட்டு நெருங்க அதுக்கு மேல உட்காந்து கடைசியில் அவ சவாரியை செய்ய ஆரம்பிக்கிறா. மேலே ஏறி இங்கிருந்து பறந்து நேரா இப்போ ஜோசப்பை காப்பாத்துறதுக்காக தான் போறா. ஏன்னா கொஞ்சம் விட்டாலும் அவரோட உயிர் வந்து போயிடும். அதனால கரெக்டா அவரோட உயிரை மாய்க்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு இவ டோசர் மேல கரெக்டா சவாரி செஞ்சுட்டு வந்து ஜோசப்பை ஜஸ்ட் மிஸ்ல அங்கிருந்து அழகா தூக்கிட்டு போயிடுறா. அப்படி தூக்கிட்டு போனதுனால அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி அங்க நின்றுட்டு இருந்த வேற ஒருத்தனோட தலையை தூண்டா வெட்டிடுது. பயப்புல பாவம் அந்த பயப்புலையோட உசுறு போயிடுச்சு. 2 பேரும் அந்த டெரோசரோட நெஸ்ட்டுக்கு தான் வராங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஜஸ்டின் வந்து பாத்துறான். சரி இதை ஆல்பர்ட் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவன் உட்காந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். பொழுதனைக்கு இப்படிதான். இவன் ஆரம்பத்திலே முழிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காது. இப்ப எப்படியோ ஜோசப்பை காப்பாத்தினாங்களே அந்த மேனாட் அப்படிங்கிறவர் வந்து வெயிட் பண்றாரு. இவங்க 2 பேருமே பழைய நண்பர்கள் தான். இந்த இடத்துக்கு ஜஸ்டின் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து அவனோட துப்பாக்கியால இப்ப சுட அது வந்து அந்த டெரோசர் மேல பட்டுருது. அது வந்து அஃபெக்ட் ஆகும்போது நம்ம ஜோசப்பும் வந்து அஃபெக்ட் ஆகுறாரு. ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து கனெக்ட் ஆகியிருக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அது இவரையும் பாதிக்கும். கொஞ்ச நேரத்துல அந்த டெரோசருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அவ்வளவுதான். இப்போ இதே டைம்ல இந்த மேனோட என்ன பண்றாருன்னா, ஏன்டா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஷூட் பண்ணுவ அப்படின்னா வேட்டக்காரனோட ஜஸ்டினோட துப்பாக்கியை வாங்கி அவனையே போட்டு மிரட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் இவரு ரொம்பவே வீக் ஆயிட்டு இருக்கிறாரு. அந்த டெனோசர் மட்டும் இறந்து போச்சுன்னா இவரும் இறந்துருவாரு. அதனால சீக்கிரமா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காவை கண்டிப்பா நான் புழைக்க வச்சே ஆகணும். அதனால நான் வந்து என்னோட இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த இடத்துக்கு வந்து நம்ம டெரோசராலையும் வர முடியாதுன்னு சொல்ல, அதனால இந்த ஆண்ட்ரிஜ் இருக்கான்ல அவனை வந்து இந்த டைனோசரை பாத்துக்கிற பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி இப்ப நேரா அவளோட வீட்டுக்கு தான் வராங்க. அட்லி வந்து இங்க வந்ததுமே அவ பழங்கால பொருட்கள் எல்லாமே வச்சிருப்பா. அவளோட அக்காவான அகாத்து அவளையும் அந்த இடத்துக்கு வந்து உட்கார வச்சுட்டு இப்ப வந்து அந்த பழமையான பொருட்களை அந்த இடத்துல சுத்தி வந்து வைக்கிறா. இது எல்லாத்தையுமே அவரோட பவர்ஸ் டெக்னிக்ஸ் இவ்வளவு நாள் ரிசர்ச் பண்ணி கத்துக்கிட்ட அந்த இதெல்லாம் வச்சு இது எல்லாத்தையுமே வந்து ஏதோ ஒன்று ஆப்ரேட் பண்ண வைக்கிறாரு. பண்ண ப்ராசஸ்ல அந்த இடத்துல ஒரு பெரிய பிரளயமே நடக்குது. இவர் கரெக்டா இந்த ப்ராசஸை செஞ்சு முடிச்சிடுறாரு. அங்க இருந்து அந்த மம்மிஸ் எல்லாம் உயிர் வந்துருது. கரெக்டா இவரோட உயிர் போயிருது. என்னன்னு பார்த்தா இங்க அந்த டைனோசரும் வந்து இறந்து போயிருது. இப்போ இது வந்து கண்ணு முழிக்குது. இதோட பேரு பாட்மோசஸ். இது எந்திரிச்சு வந்துட்டு ஐயோ நான் ஒன்னும் டாக்டர்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதை கேட்டதுமே அவளுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா இவர் வந்து பிசிக்ஸ் ரிலேட்டடா தான் பத்தி எனக்கு தெரியும் ஆராய்ச்சிகள்லாம். மற்றபடி எனக்கு வந்து மெடிசன் பத்திலாம் எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்ல கேட்டதுமே அடலாக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இதுக்கு நிச்சயமா வந்து ஜோசஃபால உதவ முடியும். சரி அது இருக்கட்டும், அப்படி என்னதான் உங்க அக்கா காச்சு அப்படிங்கிற மாதிரி இது வந்து கேக்குது. ஏன்னா என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கியூரியாசிட்டி தான். இப்பதான் வந்து அடலா வந்து பிளாஷ்பேக்கை சொல்றா. எவ்வளோ சூப்பரான பிளாஷ்பேக்னு பாருங்களேன். ஆக்சுவலா இவங்க 2 பேருமே வந்து டென்னிஸ் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்பயுமே இது விளையாடுவாங்க. ஆனா கொஞ்சம் விளையாட்டுத்தனமா சும்மா ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க வைப் பண்ணிட்டு. ஆனா இந்த டைம் வந்து அவங்க கொஞ்சம் சீரியஸா போக ஆரம்பிக்குது. பயங்கரமா வெறித்தனமா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க விளையாடுறதுல அடலா கடைசியா பால் போட்டப்போ அது வந்து அவங்களோட அதாவது அகத்தாவோட நெத்தியில வந்து அடிச்சிருது. நெத்தியில அடிச்சு அவ கீழே விழும்போது அவ தலையில இருந்த ஹேர் பின் அது அவளோட தலையில அப்படியே ஸ்டக் ஆகி நின்று அப்படியே அவ அந்த இடத்துல வந்து கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிடுறா. இருந்து அவ எந்திரிக்கவே இல்லை. ஒரு சுயநினைவே இல்லாம தான் இருக்கா. இதை குணப்படுத்தணும்னா கண்டிப்பா அவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்ல அப்பதான் இந்த பாட்மோசஸ் வந்து ஒரு ஐடியா கொடுக்குது. கண்டிப்பா ஜோசஃபால இதை செய்ய முடியும். ஏன்னா அவரு ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். இறந்து போனவங்கள கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அவங்களால வந்து எந்திரிச்சு நடக்க வைக்க முடியும். அதனால அவர் தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவளுக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. அப்பதான் நியூஸ் பேப்பர் செக் பண்ணும்போது இங்க இருக்கிற மம்மிஸோட சிலைகளை வச்சு ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது அப்படிங்கிறத அவ வந்து பாக்குறா.
அப்படின்னா நம்ம உடனே மியூசியத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட அக்காவான அவளை வந்துட்டு வீல் சேர்ல உட்கார வச்சுக்கிட்டு இந்த மம்மி சிலைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியில கூட்டிட்டு வரா. அது மம்மி வெளில வந்ததுமே கரெக்டா போயிட்டு நம்ம ஃபெர்டினாண்ட் அவன்கிட்ட தான் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேச, இது மாதிரி ஒரு மம்மி சிலையை திடீர்னு வந்து பேசினா நமக்கு எப்படி இருக்கும், அவ்வளவுதான் அவனுக்கு அள்ளு விட்டுருது. அதுக்கப்புறம் இவங்க இங்க இருந்து கிளம்பி நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. மியூசியம்குள்ள போனதுமே அங்க இருக்கிற போட்ட அழகா இந்த பேட்மோசஸ் வந்து உடைச்சிருது. உள்ள போனதும் ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே இது வந்து தூங்க வச்சிருது. அப்புறம் என்ன, உள்ள வந்து நிறைய மம்மி சிலைகள் இருக்கு. அதெல்லாம் மிச்சவங்களோட சர்வன்ட்ஸ் எப்படியோ இவங்க ஒன்னு ஒன்னா வந்து ரிலீஸ் பண்றாங்க. இருக்கிற ஒவ்வொரு மம்மி சிலையும் திருப்பி உயிர் பெற்றதும் அதுங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி ரொம்பவே ஃப்ரீடமா ஃபீல் பண்ணுதுங்க. இப்போ கடைசியா அந்த ராஸ்மசஸ் அதை வந்து எழுப்பிடுறாங்க. எழுப்பினதுக்கு அப்புறமா இவரும் வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து கேட்குறாரு. கண்டிப்பா என்னால் இதுக்கு வந்து உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகாத் அவளை வந்துட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு அவ தலையில மாட்டிட்டு இருக்கிற அந்த நீடில எடுத்துட்டு கரெக்டா அந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டெக்னிக்ஸ் இதெல்லாம் பாரம்பரியமான முறைகளை வச்சு அவளை சரி பண்றாங்க. சரி பண்ணிட்டு கடைசியா ஒரு கிஸ் கூட கொடுக்குது. இது ஆக்சுவலாக நெசசிட்டி கிடையாது, பட் அவங்களோட வழக்கப்படி இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன, இவங்க வந்து வேலை முடிஞ்சிருச்சு, வாங்க நம்ம எல்லாரும் இந்த ஊரை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஏதோ ஜாலியாக ட்ரிப்பு வந்தது மாதிரி கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த அகதா அவளுக்கும் வந்து நினைவு வந்துடுது, பழைய மாதிரி ஆகிடுறா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நம்ம மாடலாக்கு. இதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டா. இவனுங்க வெளியில வந்துட்டு அங்கே இருக்கிற பில்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு வாவ் செம்மையா இருக்குல்ல, இதவே நம்ம பிரமிடா மாத்திரலாம் போலயே அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இதுங்க எல்லாம் சேர்ந்து ஃபெர்டினாண்டுக்கு வேற ஹலோ சொல்ல அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அடுத்த நாளே வழக்கம் போல இது எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஃபிளாஷ் நியூஸா வருது. இந்த மாதிரி விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், திருப்பி கவர்மெண்ட் செம கடுப்பாகி இது நியூஸ் மறுபடியும் ஆல்பர்ட் கிட்ட தான் வருது. ஒழுங்கு மரியாதையா இதை சீக்கிரம் சரி பண்ணுன்னு சொல்ல, ஒரு பக்கம் இந்த ஆண்ட்ரிச் அவன் இருந்துட்டு அடலாவை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்தா அங்க அகாத்தா தான் இருக்கிறா. சரி நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ வரதுக்கு எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேல ஆகும், அதனால இந்த பூக்கள்லாம் வீணா தான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டே சும்மா பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆட்லா எங்க போயிருக்கா அப்படின்னு பார்த்தா இப்போ அவளுக்கு ஒரு வழியா விடுமுறை, அதனால ஜாலியா ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஒரு ட்ரிப் கிளம்புறா. இந்த வில்லன் எப்படியோ இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவளை போட்டு தள்ளுறதுக்காக இந்த இடத்துக்கு ஒரு சில ஆட்களை அனுப்பி வைக்கிறான். இப்ப இவளோட வாழ்க்கை எப்படி அமையும்னு தெரியாது. ஏன்னா இவ டிராவல் பண்றது டைட்டானிக்ல, அதனால இவளோட உசுறு உத்தரவாதம் கிடையாது. இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணி காட்டுக்குள்ள நம்ம ஜஸ்டின் வேட்டைக்காரன் அவனை இன்னும் அந்த மெனார்ட் அவர் வந்து சுத்தி சுத்தி துரத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்க கரெக்டா ஆல்பர்ட்டும் அவரோட ஆட்களும் வந்து இவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இவரை பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன, ஜஸ்டின் வந்து அப்பா ஒரு வழியா விடுதலடா அப்படின்னு ஒரு இடத்துல போய் உட்காந்தா சும்மா அண்ணாந்து பார்த்தா மேல இவனை சுத்தி ஃபுல்லா கொரிலாஸா இருக்குது. கடவுளை இதனடா வேட்டைக்காரனுக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. அப்படியே அடலா அவளோட முயற்சியில சக்சஸ் ஆகி 5000 வருஷம் பழமையான ஒரு எஜிப்தை சேர்ந்த டாக்டர் திருப்பி கொண்டு வந்து அவங்க அக்காவை காப்பாத்திடுறா. இதுக்கப்புறம் அந்த மம்மிஸும் அப்பா விடுதலடா அப்படின்னு பேரஸை வர ஆரம்பிக்குதுங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அடுத்த டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.